இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க சொந்த இடம் அங்கே இருக்குது, ஆனால் இன்னொரு இடத்துல அகதியெல்லாம் கிடக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்க வீட்டில் தான் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எந்த பொருளையுமே அவங்களால சொந்தமாக பயன்படுத்த முடியலை. இந்த நிலைமையிலிருந்து அவர்கள் வாசனை நிமித்தம் அந்த சூழ்நிலை மாறுகிறது. சொல்லுங்க, அப்படிதானே போட்டிருக்குது. வாசனை நிமித்தம் நான் உங்கள் மேலில் பிரியமா இருப்பேன். நான் பிரியமா இருக்கிறதுனால உங்களை சிதறுண்டு போன தேசத்திலிருந்து உங்களை திரும்ப கொண்டு வந்து நட்டுவேன். புறஜாதிகளுக்குள்ள நான் உங்களை கனம் பண்ணுவேன். அழிவுக்கு பதிலாக நான் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் அளிப்பேன் அப்படின்னு சொல்றார். 44ஆம் வசனத்தை வாசிப்போம் ஒரு முறை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்களுடைய கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று. இந்த வசனத்தை ரொம்ப ஆழமா நம்ம தியானிக்கும் பொழுது, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல், அவங்க செஞ்ச தப்புக்கும் அவங்க செய்த அக்கிரமங்களுக்கும் தக்கதாக கர்த்தர் அவங்களை தண்டிச்சிருக்கணுமா இல்லையா? தண்டித்திருக்கணும். ஆனால் நான் உங்களை அப்படி தண்டிக்காமல் என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் நான் கிருபையா இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு தேவன் கோபப்பட்டு ஜனங்களை சிதறடித்தார். இன்றைக்கு அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நான் செய்கிற நன்மையின் நிமித்தம் என்னை புறஜாதிகள் பரிசுத்தம் பண்ணி கொள்வார்கள். உங்களுடைய கெட்ட நடக்கைகளும் கிரியைகளுக்கும் தக்கதாக நான் உங்களுக்கு அழிவை கொடுக்காமல் என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் கிருபையா இருக்கிறது நிமித்தம் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம் இந்த வார்த்தையில். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மைய புள்ளியாக நாம் எடுக்கிற வசனம் என்ன என்றால், அந்த வாசனையின் நிமித்தம். அல்லேலூயா. என்னவா அங்கே போட்டிருக்குது பாருங்க, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமா இருந்து. அப்ப சுகந்த வாசனை என்றால் என்ன? கர்த்தர் இங்கே சொல்லுகிற சுகந்த வாசனை என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சுகந்த வாசனை, எல்லாம் ஒரு 3 முறை சொல்லுங்க. சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. ஆமா, இந்த செய்தியினுடைய ஆழங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டியது மிக ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த ஜனங்கள் சிதறுண்டு கிடக்கிறார்கள். அந்த சிதறுண்டு கிடக்கிற ஜனங்களை தான் கர்த்தர் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. இவர்கள் ஏன் சிதறுண்டு போனார்கள்? இவங்க வாழ்க்கையில ஏன் அழிவு? கர்த்தரை அறியாம இருக்கிறவன் வாழ்க்கையில அழிவு வந்தா பிரச்சனை இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் வாழ்க்கையில சிதறி போனா பிரச்சனை இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களாக, சொந்த ஜனங்களாக, யாக்கோபின் சந்ததிகளாய் பிறந்த இவர்கள் வாழ்க்கையில ஏன் இத்தனை சித்திரவதை? 70 ஆண்டுகள் சிறையிருப்பு, ஏன் இவ்வளவு அக்கிரமம், ஏன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் என்பதை நாம ஆராய்ச்சி பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது ஒரு நிழலா இருக்கிறது. யாக்கோபின் சந்ததிகள் ஏன் பாபிலோனில் சிறைப்பட்டார்கள்? விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பலவீனம், இவ்வளவு கெட்ட சுபாவங்கள், கெட்ட சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி ஏன் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு அது இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? நான் இயேசுவை தானே ஏற்றுக்கிட்டேன், பின்ன ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு வியாதி, இவ்வளவு பலவீனம், இவ்வளவு கடன், இவ்வளவு அவமானம், இவ்வளவு சண்டைகள்? நான் விதைச்சா வளர மாட்டேங்குது, என் நிலத்தை நான் அனுபவிக்க முடியலையே, சம்திங் என்னமோ ஒரு போராட்டம் அங்கே இருக்குது. இந்த கேள்விகளை நம்ம இப்படியே கேள்வியோடு இருக்கலாமா, இல்லை இந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு வேண்டுமா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த செய்தி என்னோட கர்த்தர் பேசியே ஆகணும்? அல்லேலூயா. நான் இந்த காலை வேளையில் நான் வேற ஒரு செய்திக்காக ஆயத்தமாகும் பொழுது தேவன் திட்டமாக என் ஆவியிலே இந்த செய்தியை நீ இன்னைக்கு சபையில் பேசியே ஆகணும் அப்படின்றத எனக்கு தேவன் என் இருதயத்தில் ரொம்ப அழுத்தமாக ஏவினார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் நல்லவர், இதில் எந்த சந்தேகமே கிடையாது. யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? தேவன் நல்லவர், அவர் நன்மையை மட்டுமே செய்கிறார். ஆனால் அவர் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவரா? சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். அதனால தான் நான் 6வது சொன்னேன், உங்கள் பரிதாபத்தை கண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அதே போல தேவன் நல்லவர் தான். ஆனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் தேவனிடத்தில் பயங்கரமான பொல்லாப்பான காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு? பாஸ்டர் நீங்க சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க? கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு வியாதிகள் வந்தது? ஏன் கொள்ளை நோயில நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலையா? கொள்ளை நோயில
மரித்து போன 1,00,000 ஜனங்களை குறித்து நீங்க வாசிக்கலையா? தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தர் பஞ்சத்தை அனுப்பி மாம்சத்தை, பிள்ளைகளுடைய மாம்சத்தை தின்னக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துல பஞ்சம் வரலையா? நம்ம வாசிக்கிறோம்ல. அல்லேலூயா. நேத்து நானும் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவளும் அவளுடைய பிள்ளைய வெட்டி சமைச்சு தின்னோம். இன்னைக்கு உன் பிள்ளைய தான் கேட்டா அவ தரமாட்டிக்கிறா. இப்படி ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்து பெத்த பிள்ளைகளை வெட்டி தின்னக்கூடிய அளவுக்கு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிச்சார்? நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் தானே என்னத்துக்கு கொள்ளை நோய்களால செத்து போனாங்க? தேவனுடைய ஜனங்கள் தானே ஏன் சத்துருக்களால கொல்லப்பட்டார்கள்? அப்ப தேவன் நல்லவரா இல்லையா? நல்லவரா இருந்தா ஏன் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கணும்? உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குதோ இல்லையோ, நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு இந்த கேள்வி வந்தது. கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம், அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை வெட்டி தின்னக்கூடிய அளவுக்கு பஞ்சம்? கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம், ஏன் தேவனை அறியாத விருத்த சேதனம் இல்லாத புறஜாதி ஜனங்கள் வந்து ஏலியின் பிள்ளைகளை கொன்று போட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போட்டார்கள், உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போனார்கள்? ஆராய்ச்சி பண்ணுமா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள். அப்புறம் ஏன் தேவனுடைய சமூகத்திலிருந்தே எழும்பி கோராவின் பிள்ளைகளை கொன்றது? வாதை எழும்பி அன்றைக்கு 36,000 பேரை கொன்றது. காரணம் என்ன? அப்ப கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்கிறோம், ஆனால் தீமையை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கையிலிருந்தே, வேற எங்கேயும் வந்து வரல, கர்த்தருடைய கையிலிருந்தே அவர்கள் அந்த பொல்லாப்பை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நான் இதை குறித்து தியானித்துக்கிற பொழுது லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாருமே திருப்புவோம். ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றாக அந்த வசனம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு இந்த செய்தியை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் கேட்கணும். உங்கள் சுய அறிவை, அதாவது இன்னைக்கு என்னை பாருங்க, செய்தியை வாசிக்க என்னை பாருங்க. தேவன் கிருபை உள்ளவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ரொம்ப அதிகமாக கிருபையை நம்புகிறேன். என்னுடைய கிரியைகளை விட தேவனுடைய கிருபைகள் பெரியது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனிதனுடைய பக்தியை விட கிருபை பெரியதென்றை விசுவாசிக்கிறேன். ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை விட கிருபை பெரியதென்றை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நான் கிருபையை விசுவாசிக்கிறவனா இருந்தாலும் கூட தேவன் சில கிரியைகளை மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாச வார்த்தைகளை வாயிலே அறிக்கை செய்து விசுவாசிக்கிறவனா இருந்து தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகளை அவனிடத்தில் நாம் நடப்பிக்காவிட்டால் யாக்கோபு சொல்லுகிறது போல அவனுடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு மனிதனுடைய விசுவாசத்திற்கும் அவனுடைய கிருபையையும் உயிர் பெற வைக்கக்கூடிய ஒரு கிரியையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசுகிறார்? எத்தனை பேர் சொல்றது புரியுது உங்களுக்கு? இன்னைய நாட்களில் நல்ல ஆசீர்வாதமான செய்தியை பேசுவதையும் கேட்பதையும் ஜனங்கள் விரும்புகிறார்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு கர்த்தர் வீடு தரப்போகிறார். பிள்ளை இல்லாத பெண்ணை பார்த்து உனக்கு நிச்சயம் கர்த்தர் ஒரு ஈசாக்கை தரப்போறார் என்றால் அந்த மகளுக்கு சந்தோஷமா இருக்கும். வேலை இல்லாத பையனை பார்த்து கர்த்தர் யோசேப்பை உயர்த்தியது போல உயர்த்துவார்னு சொன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அது அந்த நாட்கள் அவனுக்கு தேவையான செய்தியாக இருக்கிறது. பெரிய மனமகிழ்ச்சி அடைகிறான். ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் உன்னை போல சிறந்தவன் ஒருவன் இல்லைன்னு சொல்லி படிச்சவனை சொன்னா, காலேஜ் படிக்கிறவனை சொன்னா, அப்ப என் வாழ்க்கையில கர்த்தர் நல்ல மார்க்க தரப்போறாரு அப்படின்னு என்ன பண்றாங்க? நம்புறாங்க. வீடு இல்லாதவனை பார்த்து கர்த்தர் உனக்கு ஒரு வீடு தருவான்னு சொன்னா சந்தோஷம். கர்த்தர் எனக்கு ஒரு வீடு தரப்போறாரு நீங்க நம்புறீங்க. நம்ம வீடு தரப்போறாரு, பிள்ளையை தரப்போறாரு, என்னை உயர்த்த போறாரு அப்படின்றத நம்ம சிந்திக்கும் போது எனக்கு ஏன் வீடு தரவில்லை, எனக்கு ஏன் பிள்ளை இல்லை, எனக்கு ஏன் ஞானம் இல்லை, நான் ஏன் தோத்து போனேன் அப்படின்றதே நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது என்று நம்ம சிந்தித்தால்தான் அந்த சூழ்நிலையை திருப்பி மாற்றி நன்மையான சூழ்நிலையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வெறுமனே ஒண்ணுமே உங்களுக்கு புரியாம, நம்ம நிலைமையை நம்ம அனுபவிக்காம, எதுக்காக இந்த பிரச்சனைன்றதை நம்ம புரிந்து கொள்ளாம வெறுமனே ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் வரும்னா அது உங்க வாழ்க்கையில வராது. என்னையை பொறுத்தவரை அது ஒரு பொய்யான பிரசங்கமாக நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் பிரசங்கிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் எப்பொழுதும் பிரசங்கிக்கும் பொழுது வெறுமனே உணர்ச்சி வசமான வார்த்தைகளை மட்டும் பேசாதபடி அவர்களுடைய நிலைகளை அவர்கள் உணர்த்தி, இந்த உணர்த்துதல் நிமித்தம் நீ மனம் திரும்பினால் உன் வாழ்க்கையில் நன்மை வரும் என்று போதித்தார்கள். அதுதான் போதனை, அதுதான் சத்திய வசனம். அல்லேலூயா. கெட்டு போன பாத்திரத்தை எவ்வளவு நல்ல பாலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால் தான் இயேசுவும் சரி சீசர்களும் சரி பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் வர வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை மிக ஆழமாக போதித்தார்கள். இன்றைக்கு மனம் திரும்புதலை போதிக்காதபடி நீ என்ன வேணா பண்ணு, கர்த்தர் உன் வாழ்க்கை என்ன பண்ணுவார்? நன்மையை செய்வார் என்ற உண்மையை நன்மையை செய்வார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.
ஆனால் நன்மையை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் என்பதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த லேவியராம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏணிப்படி மாதிரி, எப்படிங்க ஒரு ஏணிப்படி எப்படி 1 2 3 நம்ம மேலே 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 ஏறி போகிறோமோ அப்படி தான் நன்மையும் சரி சாபமும் சரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. என்னை பாருங்க, அல்லேலூயா. எடுத்த உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்துட்டாரா? கொடுக்கல. அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 6 படிகளை கடந்து வர வேண்டியிருந்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ற ஒரு செய்தியை நான் சபையில் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல விசுவாசிச்சு உள்ள வரணும். லோத் அவனை விட்டு வெளியே போகணும். அவன் கண் பார்க்குற தேசம் வரைக்கும் அவன் சுற்றி நடக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளை பெறுவதற்காக காத்திருக்கணும். பெத்த பிள்ளைய பலிபீடத்தில் பலிக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த சொன்ன வார்த்தையை அவன் பூரணமாய் பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஒரே நாளில் எல்லாருக்கும் ஓஹோன்னு மாற்றுகிற தேவன் அவர் அல்ல. அவன் கிரியைக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுக்கிறார். அதே போல பாவம் செய்கிற மனுஷனையும் ஒரே நாளில் கர்த்தர் அவனை தண்டிக்கிறதில்லை. அவன் மனம் திரும்புவதற்காக அவனுக்கு கால அவகாசத்தையும் கர்த்தர் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கால அவகாசத்தில் அந்த மனுஷன் மனம் திரும்பினால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன் என்ற அந்த தீங்கை செய்யாதபடி அவனுக்கு கிருபை அளிப்பார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா உத்து ஆழ்ந்து கவனிக்க போகிறீங்க. இந்த லேவியராம் புத்தகத்தினுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 13 ஒருவர் வாசிக்கலாம். இன்னைக்கு நிறைய வசனம் வாசிக்க போகிறோம். வெறும் 26ஆம் அதிகாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வசனங்கள் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்தில் அடிமையிலா இருந்தீங்க. அவங்க முன்னாடி கூணு குறிய தலை குனிஞ்சு இருந்தீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொண்டு போயிட்டு கொன்னீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் அவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராய் நான் இருந்து உங்களை இஸ்ரவேலிருந்து எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி வந்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது பல நாட்களாக தொடர்ந்து வியாதி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போனால் இன்னொரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போனால் இன்னொரு தோல்வி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் இந்த செய்தியை ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். ஒரு பக்கத்தில் பிரச்சனை முடிஞ்சதை பார்த்தா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரச்சனை வருது. இன்னொரு பக்கத்தில் முடிஞ்சு பார்த்தா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரச்சனை வருது. காரணம் என்ன அப்படி என்பதை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ரொம்ப ஆழமாக இந்த செய்தி என்னோடு பேசும்படி நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் 15ஆம் அதிகாரம் சொல்கிறார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள் ஆகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறது. காலதாமதம். அதுதான் கண்கள் பூத்து போகுது. இன்னைக்கு கிடைக்குமா அன்னைக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? சில காரியங்கள் ரொம்ப நாள் காலதாமதம் ஆகுதுன்னா ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்காம இருக்கிறோம்னு அர்த்தம். இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். அதாவது ஒரு இடத்துல உங்களால இருக்கவே வருஷம் இல்லை 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணிட்டு பண்ணுமே, ஊரா ஷிஃப்டாகி என்னையை பொறுத்தவரை தொடர்ந்து வீடு ஷிஃப்டாகி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது கூட என்ன தான் ஒரு சாபம் தான். ஒரு இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியல, நிலச்சி இருக்க முடியலை அப்படின்னா ஏதோ ஒரு சாபங்கள். அல்லேலூயா. அதை நம்ம உடைக்கணும். இது பல பேருக்கு இது வந்து ஒரு சாபம்னே தெரியாது. அலைந்து திரிகிறதுலாம் சாபம். ஒரு இடத்துல கர்த்தர் நின்று உங்களை ஊண்டி உங்களுக்குன்னு சொந்த பூமியை நிலங்களையும் வீடுகளையும் கொடுத்து உங்களை வந்து நிலைத்திருக்க பண்ணுகிறது தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வீடு மாறி சுற்றி இருக்கிறதுனால பேர் சாபம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒரு வேலை இருக்குமான்றதை நீங்கள் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால். ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கும் போது 15லேருந்து 17 வரைக்கும் அவங்க தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததுனால தேவன் அவங்க வாழ்க்கையில் காலதாமதத்தை கொடுக்கிறார். சில பலவீனங்களை கொடுக்கிறார். சத்துருக்களை அவர்களை ஆளும்படி செய்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அலைந்து திரியும்படி செய்கிறார். இப்படியெல்லாம் நடக்கும்போது ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சாருன்னு கர்த்தர் அவங்க சிந்திச்சிருந்தாங்கன்னா அடுத்த பிரச்சனைக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா 18 சொல்லுது, இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாததால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை எப்படி போட்டிருக்குதான்
ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை கத்தர் அனுப்புறாரு. அந்த ப்ராப்ளத்தை ஏன் கத்தர் எனக்கு அனுமதிச்சாருன்னு தேவ பிள்ளைகள் ஆராய்ச்சி பண்ணினா அங்கவே ப்ராப்ளம். நான் சொல்றது எத்தனை புரியுது உங்களுக்கு? பலவிதமான சூழ்நிலை. உண்மையிலேயே பாருங்க, தேவன் நல்லவர் தான், அதில் எந்த தண்டனை எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அவரிடத்துல நம்ம கீழ்ப்படியாத போது தேவன் நம்ம கூட இல்லை அப்படி என்கிற உணரக்கூடிய சில சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். தேவன் நம்ம கூட இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது. அப்போ இந்த பிரச்சனை வருதுன்னா எங்கேயோ தேவன் நம்ம கூட இல்லைன்றத உடனே தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற அறிவுக்கு பேர் தான் ஞானம். புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு சூழ்நிலைகள் மாற்றங்கள் இப்படியெல்லாம் வருது? அப்போ ஒருவேளை ஏதோ ஒரு பாடத்தை கத்த நமக்கு கற்றுத்தருகிறார். கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல, இன்னும் நம்ம சுயத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புரிகிற வரைக்கும் கத்தர் புரிய வைப்பார். புரிஞ்சுட்டா பிரச்சனை முடிஞ்சு. புரியலைன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணாரு, புரியலை, திரும்ப சொல்றாரு, இன்னும் ஏழத்தனியாக என்ன பண்ணுவானே நான் தண்டிப்பேன். அடுத்தது எங்க ஹேண்டில் பண்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய சுய வாழ்க்கையில சில போராட்டத்தை கொடுத்து பார்த்தாரு, புரியல. ஓகே, இப்போ அடுத்தது இயற்கைகள், அவனுக்கு இருக்கிற நிலங்கள் மேல தம்முடைய கையை வைக்கிறாரு. வாசிப்போம். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமி வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? தனிப்பட்ட, கேட்குறீங்களா, தனிப்பட்ட வாழ்க்கையில சில ப்ராப்ளம், அதாவது கத்தர் இருக்கிறாரு, இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் நமக்கு இல்லை. கத்தர் விலகினோன்னு, ஒரு ஸ்டெப் விலகினோன்னு இந்த ப்ராப்ளம் நம்ம மேலே வருது. ஓகே, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோன்றதை தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணியிருக்கணும்? மாற்றி இருந்தாங்கன்னா அங்கவே கத்தர் சரி பண்ணியிருப்பாரு. அதை மாற்றாததுனால அதோடு சேர்ந்து ரெண்டாவது ப்ராப்ளம் வருது. அவங்க வயல் நிலத்தில் அவங்க விதைக்கிற எதுவுமே வரலை, அவங்க பிரயாசங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது, விருதாக போகுது. அவருடைய வானம் இரும்பாக மாறிடுச்சு, எந்த நன்மையுமே அனுமதிக்கலை. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்கள் ஆனால் 21 என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தன வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியே துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அனுப்புனாரு, அவங்க மனம் திரும்பலை. ரெண்டாவது இயற்கைகள் மேலே பிரச்சனை அனுப்புனாரு, அவங்க என்ன பண்ணல? மனம் திரும்பலை. இப்போ மூணாவது எங்கே அனுப்புறாரு? மிருக ஜீவன்களுக்குள்ள பிரச்சனை அனுப்புறாரு, அவங்களுக்கு அறிவு வரலை. அல்லேலூயா. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது கத்தர் எதுக்கு அவங்கள அழிக்கணும்னு அனுப்புறாரா, இல்லை நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம வேற வழியில போற, நீ உன் நிலைமையை புரிஞ்சுக்கோன்றதுக்கு அனுப்புறாரா? அப்போ நம்ம லைஃப்பில் பல ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? என்னைக்காவது அதுக்கு காரணம் யாராக இருப்பான்? நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணுறோமான்னு நீங்கள் உட்காந்து சிந்திச்சிருக்கீங்களா? இல்லை மற்றவங்க மேலே பழி போடுறீங்களா? இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, இதனால தான் வந்துச்சு, அதனால தான் வந்துச்சு, அப்படிலாம் ஒன்றுமே தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையில் வர முடியாது. தம்பி யாராச்சும் ஒரு ஆள் முன்னுக்கு வந்து உட்காருங்களேன். ஐயா ஒருத்தர் வராரு, சைஸ் முன்னுக்கு வந்துடுறியா? எத்தனை பேர் கதை பேசுகிறார்? நான் சொன்னேன், ஒரு ஏணிப்படி, முதல் ஏணிப்படி என்னது? தன்னுடைய சுய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை, மனம் திரும்பினாங்களா? ரெண்டாவது ஏணிப்படி எங்க? நிலங்கள் விதை மேலே மனம் திரும்பினாங்களா? மூணாவது படி மிருக ஜீவன்கள் மேலே மனம் திரும்பினாங்களா? மனம் திரும்பல. அடுத்தது பாருங்க. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். 26. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். போதும். அடுத்த பிரச்சனை என்ன பண்றாரு? பஞ்சம், கொள்ளை நோய். சொல்லுங்க, பஞ்சம். நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளையை வெட்டி தின்ற அளவுக்கு பஞ்சம். நோயில ஏன்
உங்களுக்கு நோயை கொடுக்கணும்னு கர்த்தருக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. தேவன் அங்கே இல்லைன்னா நோய் தான் வரும் என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு பஞ்சத்தை கொடுக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. அங்கே கர்த்தர் இல்லாததுனால பஞ்சம் வருது. நமக்கு கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்காததுனால, கீழ்ப்படியாததுனால, நான் இப்படி தான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் மாற்றிக்கவே மாட்டேன்னா இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அனுபவிக்க வேண்டியது நீங்கள் அனுபவிச்சு தான் திருந்தணும். திருந்தலைன்னா திருந்துற அளவுக்கு அவர் பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே, நான் சொல்கிறேன்னா இல்லை பைபிள் எப்படி சொல்லுதா? நமக்குள்ளே ஏதோ ஒரு பிடிவாதம் இருக்குது, நான் இப்படி தான், நான் யார் சொன்னால் எனக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுற வரைக்கும் தெரியும். நான் யாரையும் சபிக்கலை, யாரையும் பயன்படுத்தலை. நீங்கள் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம கரெக்டாக இருக்கோன்ட்டு. இல்லை, உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், பல வியாதிகள், உயிர் பயம் வர்ற அளவுக்கு பிசாசு போட்டு உங்களை வந்து ஒரு அசைக்கிறான். இப்போ கூட நீங்கள் மனம் திரும்பாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னா அனுபவிங்க. ஏன்னா இங்கே பைபிள் சொல்லுது பாருங்க, 27 வாசிங்க. இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களை நிமித்தம் உங்களை ஏழத்தனையாக தண்டிப்பேன். கடைசியில் யாரே எதிர்த்து நிற்பாராம்? தேவனே எதிர்த்து நிற்பார். முதல்ல சொல்லுங்க, தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாத போது முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, படிக்கட்டு. ரெண்டாவது பிரச்சனை நிலங்கள் மேலே, மூணாவது பிரச்சனை மிருகஜீவன், நாலாவது பிரச்சனை பஞ்சம், கொள்ளை நோய். அதுக்கப்புறமும் திருந்தனா கடைசியில் என்ன பண்ணுவார்? மொத்தமாக வேண்டாமா? உங்களுக்கு புரியலையா? நல்லா கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அடிக்கடி நோய் வருது இல்லை, கால் முடியாமல் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாகணுமா இல்லையா? இந்த டைமில் தான் பிசாசு என்ன பண்ணுவாங்க, அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த செய்தியை காதுக்குள்ள போகாத மாதிரி அப்படியே ஒதுக்குவான். ஏன்னா இந்த செய்தி உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க. அது உங்களுடைய கோபமாக கூட இருக்கலாம், மற்றவங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே மனசு அப்படி விடுது, உயிரோடு இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த பிரச்சனைக்கு, அந்த பொண்ணுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த வெறுப்பு கசப்பு என்னை விட்டு போகிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை போட்டு உட்காந்து புடச்சி தள்ளிக்கிட்டே இருக்கும். இதை விட்டுட்டா அது என்னைய விட்டுரும். இதை நான் விடலைன்னா அது என்னை விடவே. உலகத்தில் எப்படிப்பட்ட சிறந்த மருத்துவர்கள் மருந்து கொடுத்தா கூட சாபங்களுக்கு உலகத்தில் நோய்க்கு மருந்தே இல்லை. சாபங்களுக்கு ஒரே மருந்து மனம் திரும்புதல் மட்டும்தான். அல்லேலூயா. எதுவுமே புரிஞ்சு உங்களுக்கு? தயவு செஞ்சு நல்லா உணருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடனுக்கு காரணம் உங்களுக்கு வேலை இல்லாதது கிடையாது. நல்லா தான் சம்பாதிக்கிறீங்களே, வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை விழுந்துக்கிட்டு இருக்குது, கண்டுபிடிங்க. அல்லேலூயா. சில தோல்வி என் வாழ்க்கையில் ஜஸ்ட் ஒரு பைக் வந்து ஸ்லிப் ஆகிட்டாலே உடனே நான் யோசிப்பேன், எங்கேயோ நான் என்ன பண்ணுறேன், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்ம எங்கேயோ ரூட்டு திரும்பி போகுது. உட்காந்துருங்க. நம்ம மனுஷங்க தான். உணர்ச்சியின் பாவங்களோ, இல்லை மாம்சத்தின் பாவங்களோ, கோபத்தின் பாவங்களோ, பெருமையின் பாவங்களோ, ஆசையின் பாவங்களோ நம்மளை தூண்டும். தேவனுக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனால் உட்காந்து ஆண்டவரே தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவார்னா அதுதான் சுகந்த வாசனை. இதுதான் சுகந்த வாசனை. உங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, நான் இனி இந்த பாப்பாவுக்கு எதிராக பேச மாட்டேன், நான் ஊழியக்காரனுக்கு எதிராக பேச மாட்டேன், நான் இவங்களை நான் அழிக்கிறதுக்காக வெடிகுண்டு வீட்டில் போயிட்டு வைக்க மாட்டேன். வெடிகுண்டு தெரியுமா உங்களுக்கு என்னன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வெடிகுண்டு என்றால் என்ன? என்னம்மா? கரெக்டு சொல்லு. என்னது? அவள் கரெக்டாக சொன்னான். அவள் லாங்குவேஜ் சொன்ன. என்னதுமா? கொளுத்தி போடுறது. என்னதுங்க? கொளுத்தி போடுறது. நல்லவங்க மாதிரியே பேசிக்கிட்டு கடைசி என்ன பண்ணுறது, ஒரு பிட்டை போட்டு வர்றது. இதை வேற எங்கேயும் இல்லை. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கலை, நமக்கு அது புரியலைன்னா புரிகிற மாதிரி புரிய வைப்பார். சொல்லுங்க. தேவன் இரக்கமுள்ளவரா? ரொம்ப இரக்கமுள்ளவர். ஏன் அதெல்லாம் செய்கிறார் தெரியுமா? அப்படியாவது நம்ம கொஞ்சம் மனம் திரும்பிட மாட்டோமா? ஐயோ நமக்கு ஏண்டா இந்த பாடு, அவன் எக்கையடா கெட்டு போட்டு என்னத்துக்கு நம்ம தூக்கி அதை சுமந்துக்கிட்டு, ஐயோ அதை விட்டு பாருங்க, விட்டு பாருங்க, 2 நாளில் சரியாயிருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய தானாக வந்துடும். நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் மேலே வந்து இறங்கிடும். இல்லை நான் இப்படி தான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெபம் பண்ணுறேனே சுகமாகுதே,
எனக்கு ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் இறங்குதே, நான் ஜெபம் பண்ண 4 பேர் கை தட்டுறாங்களே, ஏய் இந்த ஏஐ எல்லாம் நமக்கு கூட தான் முடியுமே தவிர பரலோகம் பக்கம் என்னகாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், 6 வரைக்கும் ஆடுங்க, நல்லா உத்து பாருங்க. நல்லா ஆடுறீங்களா? நல்லா ஆடலையே, நம்ம வாழ்க்கை நாறுதே. 4 பேர்கிட்ட போய் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே, நம்ம புள்ள வாழ்க்கை இல்லையே, நம்ம உடம்புல நல்ல ஆரோக்கியம் இல்லையே, நம்ம வாழ்க்கை பாஸ்டா இருக்கட்டும் பிரசண்டா இருக்கட்டும் ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு கேள்விக்குறியும் தெரியலையே. ஆனாலும் என்ன பண்றீங்க? அந்த போறதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு? புரிந்த வராமன்னு சொல்லுங்க. தேவன் நறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இருக்கிறதுனால வேற வழி இல்லாம என்ன பண்றாரு? நான் ஒன்று சொல்லட்டுமா? மிருகங்களை பலி செலுத்தி ரத்தம் சிந்தி தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாவங்களை மன்னிக்க வைக்கணும்ன்றது தேவனுடைய கான்செப்டே இல்லை. புறஜாதிகள் இதை செய்து கொண்டே இருந்தார்கள். புறஜாதிகள் என்ன பண்ணாங்க? மாடுகளையும் ஆடுகளையும் பறவைகளையும் தானியங்களையும் பலி செலுத்தினாங்க. ஏன் கிறிஸ்தவங்க மட்டும் தான் செலுத்துறாங்களா? இந்து மக்கள் யாருமே செலுத்தலையா? கொடி ஏத்துனாங்கன்னா ஒரு ஆடு காலி. கரெக்டா இல்லையா? ஆடி மாசம் இல்லை பாருங்க எத்தனை ஆடு காலியாக போகுதுன்ட்டு. அப்ப இவங்க செய்யறதுக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் செஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம்? வேற ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்று புரியல, உன் ரேஞ்சில் நான் புரிய வைக்கிறேன்றது என்னது? ஆடு மாடு வெட்டின கதை. அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆடு மாடு வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நம்புன்றது பைபிளுடைய கான்செப்ட் கிடையாது. அப்படின்னா ஒரு ஆதாமுக்கே என்ன பண்ணிருப்பாரு? சொல்லியிருப்பாரு, இதை தயவு செஞ்சு என்ன பண்ணு செய்டான் இருப்பாரு. அது கான்செப்ட் கிடையாது. இவங்க வழிபட்டு வந்த இருந்த இடத்துல உள்ளவங்கலாம் செஞ்சதை பார்த்து நல்லா உத்து பாருங்க. மிருகங்களை பலியிடுவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்ததுக்கு அப்புறமாவா இல்லை அதுக்கு முன்னாடியா? அல்லேலூயா சொல்லுங்க. கானான் தேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஆபிரகாமுக்கு ஆடு மாடை பலியிடுற கான்செப்டே தெரியும். அல்லேலூயா. புறஜாதிகள் ஒன்று செஞ்சாங்க, அந்த ரத்தத்துல இருந்து ஒரு உயிரை கொன்னாவது நமக்கு என்ன ஆகும்? பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு தான் அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ரேஞ்சில் இறங்கி நமக்கு புரிய வைக்கிற வேண்டியது தான் இந்த ஆடு மாடு பலி செலுத்த வேண்டிய நியாயப்பிரமாண கட்டளைகள். இயேசு வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த ஆடு மாடெல்லாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பாவத்துக்கு பரிகாரம் முக்கியம் இல்லை, உன் பாவத்துக்கு மனம் திரும்புதல் தான் முக்கியம் அப்படின்றத இயேசு புரிய வச்சார். புரிந்து வராமல் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் மன்னிக்கப்படணும்னா அதுக்கு பரிகாரம் தேவை. அப்படிதானே? ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு புறாவையோ இல்லை அதிரசங்களையோ கொண்டு வந்து என்ன பண்ணு? பலி செலுத்து. ஏன்னா உன் பாவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பரிகாரத்தை நீ செஞ்சே ஆகணும். புதிய ஏற்பாடு வந்ததுக்கு அப்புறம் பரிகாரம் கிடையாதுப்பா. உன் பாவத்துக்கு காரணம் வேற எவனுமே கிடையாது, அந்த ஆடும் கிடையாது மாடும் கிடையாது, நீ தான். மனம் திரும்பு. அப்ப எல்லாமே இதை பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தா ஒருத்தனுக்குமே புரியல. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த போதே சொன்னார், பாவ மன்னிப்பு என்பது மனுஷனுடைய மனம் திரும்புவதனால உண்டாகிறதே தவிர மனுஷனுடைய பாவத்துக்கு விமோச்சனம் தேடுவதற்கு பரிகாரம் தேடுவதற்காக உண்டாக்கப்படுவதில்லை. தயவு செஞ்சு இந்த செய்தி மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இருக்கிற நோய்கள், பலவீனங்கள், கடன் பிரச்சனை, உங்களுக்கு இருக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் தானாக கட்டவிழ்க்கப்பட்டு உங்கள் இடத்துல சேர்ந்தே ஆகும். அதுதான் எனக்கு சுகந்த வாசனை என்றார். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.